கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே அருளறை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 13, 14. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எவ்வளவாக நேசித்தார் என்பதை இந்த வேத வசனங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அல்லது வாக்குத்தத்தம், அவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கை என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு அவர்களுக்காகவே அநேக காரியங்களை செய்து வருகிறார். இந்த வார்த்தையும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக, உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக அவர்களுக்கு காணப்பட்டது. என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். பிரியமானவரே, நம்முடைய தேவன் வெறும் வார்த்தையில் மாத்திரம் சொல்லக்கூடியவராக, வார்த்தையில் மாத்திரம் இருக்கக்கூடியவராக அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவைகளிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தேவன் துணை நிற்கிறவராகவும் நான் பாதுகாக்கிறேன் என்பதையும் இங்கே வாக்குறுதியாக அவர் சொல்லக்கூட இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் அவளுக்கு என்ன செய்கிறார்? ஒரு உறுதியை அளிக்கிறார். இதை நாம் எங்கிருந்து பார்க்கலாம் என்று சொன்னால், அநேக நேரங்களிலே, அநேக இடங்களிலே, அநேக பரிசுத்தவான்களிடத்திலே இது காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பவுல் அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதிலிருந்து நமக்கு நன்றாக புரிகிறது. அவருடைய ஊழிய காலங்களிலே பலவிதமான போராட்டங்களை சந்தித்தவர், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர். அநேக இடர்பாடுகள் அவளுக்கு வந்தது. ஏன் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. அப்பொழுதெல்லாம் தேவன் கூட இருந்து பிரசங்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அவருக்கு வர இருந்த எத்தனையோ நாச மோசங்களிலிருந்து தேவன் விடுதலை தந்து அவருக்கு பக்கபலமாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக பவுல் சொல்லக்கூடிய இந்த காரியத்திலிருந்து தேவன் வார்த்தையின் மாத்திரமல்ல, செயலிலும் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து செயல்பட முடிகிறது. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் இன்னும் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட அவர் சர்வ வல்லவராகவே கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். நமக்கு வரக்கூடியதான தீமைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக்கி நம்மை சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு என்பதை இந்த வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சாட்சியோடு கூட தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் அக்கினி சூழலே தூக்கி எறியப்படும் பொழுது கூட விசுவாசத்தோடு கூட வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள், வைராக்கியமாய் நின்றார்கள். தேவனுக்காகவே வைராக்கியத்தோடு கூட அவர்கள் நிற்கும்படியாக அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். எந்த சூழலும் என் தேவனை விட்டு நான் விலக மாட்டேன், என் தேவன் என்னோடு இருப்பார், என்னை காப்பாற்றுவார்ங்கிற நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. 2 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியிலே எரியும் பொழுது கூட, தூக்கி போடும் பொழுது கூட தேவன் அவளோடு கூட இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஏனென்றால் பொய் சொல்வதற்கும் மனம் மாறுவதற்கும் அவர் மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அங்கே 3 பேரை நெருப்பிலே போடும் பொழுது 4 நபர்கள் சுற்றினதாக
அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமலும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடாமலும் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் இன்றைக்கும் விசுவாச பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நடைபெற வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு போதுமான பலனையும் சத்துவத்தையும் வல்லமை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேலை தூக்கி சிங்கக்கவிலை போடுகிறார்கள். தேவன் அங்கே தானியேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த சிங்கங்கள் ஒரு சேதத்தையும் தானியேலுக்கு செய்யவில்லை. அப்படியானால் தேவன் தானியேலு கூட இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட இருந்த தேவன், தானியேலோடு இருந்த தேவன், பவுலோடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஆகவே நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நாம் முன்னேறுவோம், பலப்படுவோம். இன்னும் கூட தேவனுக்காக வைராக்கியமான சேவைகளை செய்வதற்கு, வேலைகளை செய்வதற்கு தேவன் உங்களை என்னையும் இன்னும் பலப்படுத்தி வழி நடத்துவார் என்று சொல்லி அவர் மேல் விசுவாசத்தோடு கூட கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.